இன்றைக்கும் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் கொரிந்து சபைக்கு எழுதப்பட்ட இந்த 2ஆம் நிருபத்திலே கர்த்தர் நமக்காக என்ன மகிமையான காரியத்தை அவர் எடுத்து உரைக்கப் போகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மிக மேன்மையானவைகள். வாக்குத்தத்தம் இவ்வளோ பெருசா இருக்கும்போது அதுக்கு ஏற்றாற் போல் நடக்க வேண்டாமா? எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நம்ம குறித்து கர்த்தர் எவ்வளோ பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்த பிறகு 2 வழியில வாழ்க்கையை வாழலாம். ஒன்று, எப்படியும் இதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்க போகுது, ஆகவே நான் என்ன வேணா வாழ்ந்துக்கிறேன், ஆனால் ஒரு நாள் ஒரு மாற்றம் வரும், அதுக்கு பிறகு நான் பரிசுத்தமாக வாழ்வேன். இப்படி ஒரு வாழ்க்கை வாழலாம். என்னை பற்றி கர்த்தர் பெரிய தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு, என்னை பற்றி கர்த்தர் வல்லமையாக இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு, கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும், அதனால் நான் இப்போ எப்படி வேணால் வாழ்ந்துக்குவேன்னு வாழ்கிறது ஒரு வகை. இன்னொரு வகை, என்னை பற்றி இவ்வளவு பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் வைத்திருக்கிறார், அவர் இவ்வளவு மேன்மையான வாக்குத்தத்தங்களை எனக்கு கொடுத்திருக்கும் போது நான் அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், அதற்கேற்றபடி என் வாழ்க்கையை நான் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்ற வாக்குத்தத்தங்கள் மேன்மையானது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது நம்முடைய அந்த வாக்குத்தத்தங்கள் எப்படிப்பட்டவைகள், அதனுடைய மேன்மை என்ன என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமா? உலகத்தின் கேட்டுக்கு தப்பி அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. நம்ம சுபாவம் அவருடைய சுபாவத்தோடு கூட இணையும் பொருட்டு அந்த சுபாவமே மாறுறதுக்காக தான் மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சொல்லுங்க. மேன்மையான அருமையான, மறுபடியும் சொல்லுங்க. மேன்மையான அருமையான. மேன்மையானன்னா உயர்ந்த, அருமையானன்னா பிரஷியஸ். மேன்மை என்று சொன்னால் ஹை, அருமை என்று சொன்னால் பிரஷியஸ். மேன்மையான அருமையான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். அப்போ இந்த வாக்குத்தத்தங்களை பெற்ற நம்ம எப்படி வாழணும்? அன்பார்ந்த பிள்ளைகளை நன்றாக கவனிங்க. நம்ம கர்த்தர்ட்ட வாக்குத்தத்தம் வாங்கினதற்கும் நிறைவேறுவதற்கும் நடுவில் ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. இதில் நம்ம எப்படி இருக்கிறோன்றதை வச்சுதான் நம்முடைய வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோமா இல்லையா என்பது விளங்கும். யோசேப்பை குறித்து இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அந்த வாக்குத்தத்தத்தை வாங்கின பின்பு அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தையே அவனை புடமிட்டதாம். ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸில் சேர்றீங்க, அந்த இன்ஜினியரிங் காலேஜில் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த இன்ஜினியரிங் கோர்ஸில் உங்களுக்கு அந்த பிஇ டிகிரியை கொடுக்குற அதே இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கும். அந்த 4 வருஷமும் உங்களுக்கு டெஸ்ட் வச்சு 4வது வருஷத்தினுடைய கடைசியில் உங்களுக்கு இந்த டிகிரியை கொடுப்போம்னு சொல்லி ஆரம்பித்து வச்சவங்க அந்த டிகிரியை கையில் கொடுப்பாங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 105:19 வாசித்து பார்க்கும்போது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தைனா என்னங்க? அதுதான் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை. யோசேப்பு கிட்ட கர்த்தர் தரிசனம் கொடுக்கிறார்.
உன் அரிக்கட்டு மட்டும் நிற்கும்பா, உன் சகோதரருடைய அரிக்கட்டெல்லாம் உனக்கு முன்னாடி விழும். உன்னுடைய நட்சத்திரம் மட்டும் பிரகாசமா இருக்கும், சூரியனும் சந்திரனும் மற்ற நட்சத்திரங்களும் உன் சகோதரர் எல்லாம் உனக்கு முன்னாடி வணங்குறத பார்க்குற. இதையெல்லாம் பார்த்த உடனேயே யோசேப்புக்குள்ள இன்னும் பரிசுத்தமா வாழணுன்ற அந்த எதிர்பார்ப்பு வந்தது. ஆனா சவுல் ராஜாவை பாருங்க, அவர் ராஜாவான போது அவர் கர்த்தருடைய அந்த மேன்மையான வாக்குத்தத்தங்களை, ஒரு முதல் ராஜா நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், பலியிடுவது என்னுடைய வேலை கிடையாது, அது சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய வேலை, நான் தலையிடக்கூடாது. அவர் ராஜாவா கர்த்தர் அழைத்தார், அவர் வேறு இருதயம் உள்ளவராக இருந்தார், தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஆனால் அந்தோ பரிதாபம், தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை முழுமையாக நிறைவேற பெறாமல் சவுல் ராஜா தள்ளப்பட்டவராக, தேவனால் கைவிடப்பட்டவராக அவர் மரித்ததை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மேன்மையான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும். இன்னும் பழைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு, பழைய சிந்தை, பழைய பார்வை, பழைய சுபாவங்களை வைத்துக்கொண்டு கர்த்தர் எனக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, அந்த தீர்க்கதரிசி இதை சொன்னார், இந்த தீர்க்கதரிசி இதை சொன்னார், அதனால இதெல்லாம் நடந்துரும், இப்போ எனக்கு ஒன்றுமே நான் பண்ணுற பாவத்துக்கு கர்த்தர் என்னை ஒன்றும் தண்டிக்கலையே, எனக்கு ஒன்றும் செய்யலையேன்னு சொல்லி அதுலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்க முடியாது. யூ ஆர் டிலேயிங் த ப்ராமிஸ், யூ ஆர் ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் காட். ஆண்டவர் எவ்வளவு துக்கம் அடைவார்? மேன்மையான வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிற நம்ம எப்படி இருக்கணுமா? பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க, எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாகி இருக்கிறபடியினால் அவர் சொல்றாரு, ஃப்ரெண்ட்ஸ், பிரியமானவர்களே, எவ்வளோ அன்பா பேசுறாரு பாருங்களேன் சபை கிட்ட. என் ஃப்ரெண்டுப்பா, என் ஃப்ரெண்டு, பிரியமானவர்களே, இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறீங்களே சொல்லிட்டு சொல்றாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்க சொல்லல, நான் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுவோன்னு சொல்லி தன்னையும் சேர்த்து பேசுறார் பாருங்க. லெட் அஸ் பியூரிஃபை, பூரணப்படுத்த கடவோம் என்று சொன்னால் தன்னையும் சேர்த்துக் கொள்ளுகிறார். தன்னை ஒரு நீதிமானாகவும் சபையை குற்றவாளியாகவும் பார்க்கவில்லை, சபைக்குள் தன்னையும் சேர்த்துக்கொண்டு ஊழியக்காரன் பேசுகிறார். பூரணப்படுத்த கடவோம். எதை பூரணப்படுத்த கடவோம்? வாட் ஷால் பி பெர்ஃபெக்ட்? எதை பூரணப்படுத்த வேண்டும்? ஃபர்ஸ்ட், மாம்சத்திலும் ஆவியிலும் ஏற்பட்ட அசுசி. ஒரு வீட்டில் நீங்க எவ்வளவுதான் கூட்டி வச்சாலும் சிலந்தி வலைகள் வருகிறது, குப்பை வருகிறது. வீட்டை நான் கூட்டிட்டேன், அதனால நான் ஏற்கனவே கூட்டி முடிச்சிட்டேன்னு வாழ முடியாது. டெய்லி வீட்டை துப்புரவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அப்படிதான். இந்த உலகத்தில் நம்ம வாழ்றதுனால பலவிதமான தூசி, அசுசிகள் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணுங்க? அந்த அசுசி நம்முடைய மாம்சத்துல, நம்முடைய ஆவியில, மாம்சத்துல வர்ற இச்சைகள் இருக்கு பாருங்க. எதிர்ப்பாளரை பார்க்கும்போது, அல்லது வேற ஏதாவது ஒரு காட்சியை பார்க்கும்போது, ஏதாவது ஒரு டிவியை பார்க்கும்போது டக்குன்னு பிசாசு ட்ரிகர் பண்ணுவான். அப்போ அந்த அசுத்தங்கள் உங்ககிட்ட ஏற்கனவே குப்பை இருந்துச்சுன்னா அந்த குப்பை ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஈல்ட் ஆகும். ஆனால் உங்களுடைய மனசில் அது பரிசுத்தம் இருந்துச்சுன்னா டக்குன்னு படிஞ்சு அதை டக்குன்னு தொடச்சி விட்டுருவோம் நம்ம. அது மாதிரி வரும்போது அதை டக்கு 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 நம்ம கூட்டி பெருக்கி அதை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளலாம். ரொம்ப அழுக்கு சேர விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், க்ளீன் பண்ணுறது கஷ்டம். ஆண்டவருக்கு அது ரொம்ப சுலபமான காரியம். ஆனால் நம்ம ரொம்ப அழுக்கு சேர்ந்து கடைசியில் பாழா போன வீடு மாதிரி மாறாம பரிசுத்தமான தேவனுடைய ஆலயமாக நம்முடைய இருதயம் காக்கப்பட வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. ஸோ அவர் என்ன பண்ண சொல்றாரு? மாம்சத்திலும் ஆவியிலும் நமக்கு இருக்கிற இந்த அசுத்தங்களை நாம் நீக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பாருங்க. கிளென்சிங் அவர் செல்ஸ். அவருடைய எதிர்பார்ப்பே என்னன்னு சொன்னால் நம்ம பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான்.
அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும், அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் என்ன பண்ணுவான்? அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுவான். How can you follow a holy God with an unholy life? How can you be the son of a holy God with an unholy attitude? உங்க அப்பா பரிசுத்தரா இருந்தா நீங்களும் பரிசுத்தரா இருக்க வேண்டும் அல்லவா? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் அதுக்காக தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வேதத்தை முடிக்கும் போது மிக முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷனை கர்த்தர் யோவான் மூலமாய் பேசுகிறார். வாசிகள். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இது சொல்லிட்டு சொல்றாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். நான் வர்றேன் சீக்கிரமா. அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது என்ன? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போ sanctification is an everyday process. It is not a one day affair. It is an everyday process. எல்லாரும் சொல்லுங்க process. ப்ராசஸ்னா நடந்து கொண்டே இருக்கிற காரியம். ப்ராடக்ட்னா முடிஞ்ச ஒரு பொருள். ப்ராசஸ் என்று சொன்னால் நடக்கிறது, அது ஒரு வினைச்சொல். பரிசுத்தமாகுதல் என்பது வினைச்சொல். பரிசுத்தம் பரிசுத்தம் என்பது அது ஒரு விளக்கச்சொல். பரிசுத்தம் என்பது இட் இஸ் நாட் அ பிரசன்ட் கண்டினியூஸ். பரிசுத்தமாகுதல் என்பது பிரசன்ட் கண்டினியூஸ். பரிசுத்தமாகுதல் என்பது ஒரு ப்ராசஸ். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? ஆகவே தான் இங்க போட்டிருக்குது, பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூர்ணப்படுத்த கடவோம் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்றார். பரிசுத்தமாகுதல். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்தமாகுதல். சொல்லுங்க சத்தமா. பரிசுத்தமாகுதல். பரிசுத்தப்பட்டது இல்லை, பரிசுத்தமாகுதல். அதை என்ன பண்ணுறோமா? தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். தேவ பயத்தோட, அதாவது பரிசுத்தன்றதுனுடைய ஸ்டாண்டர்டு நான் கொஞ்சம் நிறைய குடிச்சிட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சமாக குடிக்கிறேன், அது கிடையாது. உங்கள் ஸ்டாண்டர்ட் இல்லை, அவருடைய ஸ்டாண்டர்டு என்ன? நான் முந்தி நிறையா சினிமா பார்த்துட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சமாக சினிமா பார்க்குறேன், அது இல்லை. நான் முந்தி நிறையா பாவம் செய்வேன், இப்போ கொஞ்சமாக பாவம் செய்கிறேன், அது இல்லைங்க. பரிசுத்தமாகுதல் எப்படின்னா அந்த தேவ பயத்தில் பூர்ணப்படணும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா அந்த பரிசுத்தமானவருடைய ஸ்டாண்டர்டு, அவர் பரிசுத்தர், அவருக்கு ஏற்ற பரிசுத்தராக நான் இருக்கணும். இதுதான் அந்த ஸ்டாண்டர்டாக இருக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமா வாழணும்? கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்புங்கள். ஹல்லேலூயா. எங்களுக்கு இடங்கொடுங்கள், நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. பவுல் அப்போஸ்தலன் இங்க சொல்றாரு கொரிந்து சபை கிட்ட, எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கப்பா, எங்களுக்கு கொஞ்சம் உங்க உள்ளத்துல இடம் கொடுங்க. நாங்கள் யாருக்கும் அநியாயம் செய்யலை, ஒருத்தரையும் கெடுக்கலை, ஒருவரையும் நாங்கள் வஞ்சிக்கலை. இந்த ஊழியக்காரருடைய உள்ளத்தில் பாருங்க, சபையில் ரட்சிப்பு வரணும், பரிசுத்தம் வரணும்னு பேசும்போது நேச்சுரலாக தேர் இஸ் அ ரெசிஸ்டன்ஸ். பரிசுத்தமாகுன்னு சொல்லும்போது இந்த பரிசுத்தமாகுதல் என்பது ஒரு பயங்கரமான டாபிக். அதை பேசும்போது சிலருக்கு நெருடலாக இருக்கும், சில பேருக்கு ஆசீர்வாதமான டாப்பிக்கை கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் சில பேருக்கு இப்படிப்பட்ட காரியங்களை பரிசுத்தமாகுன்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப அஃபெண்ட் ஆவாங்க. ஏன்னா அவங்களுடைய இருதயத்தில், ஐயோ நான் எனக்கு பிரியமானதையெல்லாம் நான் விட வேண்டியதாக இருக்குதே, இவர் சொல்லும் போது என்னை குத்துதேன்னு சொல்லி வேதனையாக இருக்கும். பரிசுத்த பவுல் கொரிந்து சபைகிட்ட ஃப்ரெண்டா பிள்ளைகள்கிட்ட பேசுறது மாதிரி ஆண்டவருடைய காரியத்தை சொல்லிட்டு சொல்றாரு, நான் ஒருத்தருக்கும் அநியாயம் செய்யலப்பா, ஒருத்தரையும் கெடுக்கல, ஒருத்தரையும் வஞ்சிக்கல, உங்களை குற்றவாளிகளாகும் பொருட்டாக இப்படி நான் சொல்றதில்லை. உங்களை நான் இதை சொல்லி உங்களை பாவத்தை பற்றி பேசும்போது உங்களை குற்றவாளிகளாய் நான் காண்பிக்கிறதுக்காக நான் இதை செய்யலை.
முன்னே நான் சொல்லியபடி உங்களுடனே கூட சாகவும் கூட பிழைக்கவும் தக்கதாக எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? இதுதான் அவருடைய அன்பு. சபையின் மேல் அவர் வைத்திருக்கிற அன்பு என்னங்க? உங்களை குற்றவாளிகளாக்கும் பொருட்டாக இப்படி நான் சொல்லுகிறது இல்லை. உடனே நான் சொன்னபடி உங்களோட கூட சாகவும் நாங்கள் ரெடியா இருக்கிறோம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 1:7 வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் 1:7. என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதினால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாயிருக்கிறது. சொல்றத பாருங்க. உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே, உங்களை என் இருதயத்தில், ஐ am wearing you in my heart, உங்களை என் இருதயத்தில் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? உங்களை என் இருதயத்திலே நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். இவருடைய இருதயம் ஃபுல்லா அவர் யாரை வழி நடத்துறாரோ அவங்கள மனசுல சுமந்து கொண்டு அவங்க நல்லா இருக்கணும், அவங்க பரிசுத்தமா இருக்கணும், கர்த்தருக்காக அவங்க எழும்பணுன்ற அந்த பாரத்துல பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறதை பாருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காலை வேளையில கர்த்தர் நம்மை பரிசுத்தமாகுதலை நாம் பூரணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். பவுல் இந்த 2ஆம் நிருபத்தை அந்த கொரிந்து சபைக்கு எழுதும் போது அவர்களுடைய குறித்து இவருக்கு வந்த ரிப்போர்ட்ஸ் அதை வச்சு அவங்க கிட்ட அவர் சந்தோஷமாகவும் பேசுகிறார், பாரத்தோடும் பேசுகிறார், உரிமையோடும் பேசுகிறார். அவர் சொல்றார், உங்களோட கூட மரிக்கிறதுக்கு சாகவும் பிழைக்கவும் ரெண்டுத்துக்கும் நான் ரெடின்றார். நீங்க உபத்திரவப்படுறீங்களா? உங்களோட உபத்திரவப்படுறதுக்கு ரெடி. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள நன்றாக எழும்புறீங்களா? அதுக்கும் நான் ரெடின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் தம்முடைய இருதயத்திலே சுமந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பவுல் சொல்றத பாருங்க. எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்களே, எங்கள் இருதயங்களில் இருக்கிறீர்களே. அவர் எவ்வளோ ஒரு பாரம் பார்த்தீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்க மேல பாரம் உள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஊழியக்காரனுக்கு அவருடைய சபையை குறித்து, அவருடைய விசுவாசிகளை குறித்து கர்த்தர் ஒரு பாரத்தை வைத்திருக்கிறார். இருதயத்தில் உங்க பாஸ்டர் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஊழியர் உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக அவருடைய இருதயத்திலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இடம் கொடுங்கள். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபை கிட்ட கேட்கிறாரு, எங்களுக்கு இடம் கொடுங்கப்பா. நீங்க இடம் கொடுத்தா தானே நான் உங்களை கண்டிக்க முடியும். நீங்க இடம் கொடுத்தா தானே நான் உங்களை திருத்த முடியும். இருதயத்தில் யாரை நம்ம மதிக்கிறோமோ நேசிக்கிறோமோ அவங்களுக்கு தான் நம்ம லைஃப்ல நம்மளை கரெக்ட் பண்றதுக்கான ஸ்பேஸ் கொடுப்போம். மதிக்கலன்னு சொன்னா நம்ம அதை பொருட்படுத்த மாட்டோம். பவுல் அப்போஸ்தலன் ஒரு நல்ல தகப்பனாக, ஒரு ஆவிக்குரிய தலைவனாக சபை கிட்ட சொல்றாரு, கேன் யூ கிவ் ஸ்பேஸ் ஃபார் மீ? எனக்கு இடம் கொடுக்குவீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற யோர்தான் கரைக்கு வரும்போது யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், நீர் எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டுமே அன்றி நான் உமக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ஆண்டவர் இப்படியாக சொல்றாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:15 இப்பொழுது இடம் கொடு, கிவ் ரூம் ஃபார் மீ. எனக்கு இடம் கொடுப்பா, இந்த காரியத்தை செய்வதற்கு என்னை அனுமதி, எனக்கு நீ ஞானஸ்தானம் கொடு. ஏன்னா நான் ஒரு பிரசிடென்ட்டை செட் பண்ண விரும்புகிறேன். நான் ஒரு முறைமையை நான் முறைப்படுத்த விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு மேக் திஸ் இஸ் a principle. நான் கடவுளாக இந்த பூமியிலே மனுடனாய் நான் வந்து பிறந்து வளர்ந்தாலும் பாவமன்னிப்பு நிச்சயமாக அந்த ஞானஸ்தானத்தை நானும் பெற்றுக்கொள்ள எனக்கு இடம் கொண்டு, கிவ் ரூம் ஃபார் மீன்னு சொல்லி சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கரெக்ட் பண்ண நம்ம இடம் கொடுத்தால் ஒழிய கர்த்தர் நம்மை மாற்ற முடியாது. இந்த காலை வேளையில ஆண்டவர்கிட்ட சொல்றீங்களா, ஆண்டவரே நான் என் இருதயத்தை திறந்து கொடுக்கிறேன், என்னை நான் முழுவதுமாக சப்மிட் பண்றேன், ஆண்டவரே நான் இடம் கொடுக்கிறேன், ப்ளீஸ் லார்ட் என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க,
என்னை இன்னும் உங்களுடைய பிள்ளையாக எடுத்து பயன்படுத்துங்க. என் லைஃப்பில் என்ன காரியங்களில் நான் பலவீனமாக இருக்கிறேன், என் மாம்சத்தில் என் ஆவியில் என்ன இருக்குது அதை எனக்கு வெளிப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கேட்குறீங்களா? ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கேளுங்க. கர்த்தருடைய வாழ்க்கையை இன்னைக்கு பரிசுத்தப்படுத்துவார். பரிசுத்தர் 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 ஷகதல பலபா. 2 கொரிந்தியர் 7:4 வாசிங்க. மிகுந்த தைரியத்தோடே உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூரண சந்தோஷமாய் இருக்கிறேன். மிகுந்த தைரியத்தோட உங்களுடனே பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன். இவருடைய அவங்கள எப்படி கொஞ்சி கொலாவரா இருப்பாருங்க. அவங்ககிட்ட சொல்றாரு, நான் தைரியத்தோட பேசுறேன், நான் உரிமையோட பேசுறேன். ஒரு அப்பா பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? தேவையில்லை. ஒரு அப்பா பிள்ளைக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? தேவையில்லை. ஆனால் இவர் எவ்வளோ ஒரு ஜென்டில்மேனா, படிப்பு, இவர் படித்த பாடங்கள், இவர் நல்ல கற்று தேர்ந்தவர், எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியுது. கண்டிக்க வேண்டிய இடத்துல பெரம்போட வரட்டுமான்னு கேட்குறாரு. இவர் இடத்துல சொல்றார், உன் கூட சாகிறதுக்கும் நான் ரெடி பண்ணுறாரு. அதுதான் அப்பா இருதயம். உங்க போதகர் உங்களை கண்டிக்கும் போது, உங்க போதகர் உங்கள்கிட்ட அன்பா பேசும்போது அவரா இவரன்னு சொல்லி கேட்காதீங்க. உங்களுடைய போதகர் உங்கள்கிட்ட கண்டிப்பா இருக்கிறாருன்னு சொன்னா அவர் நல்ல தகப்பன்னு அர்த்தம். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு குடிகார தகப்பன் தான் பையன் குடிச்சா தட்டி கேட்க மாட்டான். ஒரு விபச்சாரம் பண்ணுகிற தகப்பன் தான் பையன் விபச்சாரம் பண்ணா தட்டி கேட்க மாட்டான். ஏன்னா அவனும் அதை செய்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா பரிசுத்தமா வாழ்ற தகப்பன் தன் பிள்ளை தவறான காரியத்தை செய்தால் அவன் பெரம்பை எடுத்து பெரிய ஒரு கோலாட்டம் போட்டு விட்டுருவான். ஏன்னா அவன் பரிசுத்தமா வாழ்றதுனால அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்? உங்கள் தகப்பன் பரிசுத்தராய் இருக்கிறார். நான் பரிசுத்தராகையால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The standard of God is holiness. The standards of Christendom is holiness. ஆகவே பவுல் சொல்றார் கொரிந்து சபைகிட்ட, தைரியமா பேசுறேன்ப்பா, தைரியமா பேசுறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். ஏன்? இவருக்கு ரிப்போர்ட் வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் நிருபத்தை இவர் எழுதினார்ல கொரிந்து சபைக்கு, அதுக்கு பிறகு டைட்டஸ் போயிருக்கிறார். மேல உள்ள வசனங்களை வாசிக்க போறோம். டைட்டஸ் போய் அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து ஃபர்ஸ்ட் நிருபத்தை அதில் அவர் பரிசுத்தமாகுதலை குறித்தும் விபச்சார காரியங்களை குறித்தும் நிறைய காரியம் அட்ரஸ் பண்ணார்ல, அதையெல்லாம் கேட்டு அங்கே மனம் திரும்பினாங்கன்றத நியூஸை டைட்டஸ் கொண்டு வந்து கொடுத்த உடனேயே பவுல் அப்போஸ்தலனுக்கு பயங்கர சந்தோஷம் வந்துருச்சு. அதனால அவருடைய டோன் எப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பேசுகிறார், அட் த சேம் டைம் அன்பாக பேசுகிறார். தைரியமாக பேசுகிறேன், ஏன்னா நீங்கள் ஏற்கனவே நான் சொன்னதுக்கு கீழ்ப்படிச்சிருக்கிறீங்க, அதனால நான் தைரியமாக பேசுகிறேன், உங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். ஏன்? எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலையும் பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்? உங்களை பற்றி நல்ல செய்தி. கையவே தள்ளுவியா சொல்கிறீங்களா? ஒரு ஊழியக்காரனுக்கு ஆறுதல் எது தெரியுமா? என் பிள்ளைங்க நல்லா கர்த்தருக்குள்ள வளர்றாங்க. சொல்லுங்களேன் அல்லேலூயா. ஆகவே எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். இந்த குவாலிட்டியை மட்டும் கிறிஸ்டியன் லிவிங்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். உபத்திரவங்களில் சந்தோஷமா இருக்குதல். இன் ட்ரிபுலேஷன் பீயிங் ஜாய்ஃபுல். ஆண்டவராக இயேசு மலை பிரசங்கத்தில் கூட, உங்கள் பேரில் பொய்யாய் குற்றம் சாட்டுவார்களானால், உங்களுக்கு விரோதமா இந்த காரியம் நடக்குமானால், ஆண்டவர் சொன்னார், களிகூறுங்கள், மிகுந்த களிகூறுகள் சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஏன்? நமக்கு இப்படிப்பட்ட உபத்திரம் வரும்போது இதுல இருந்து பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போறார். சொல்லுங்க அல்லேலூயா. மத்தேயு 5:11-12 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? அப்ப உபத்திரவங்களில் களி கூறுவது எதற்காக?
நான் உபத்திரவப்பட்டாலும் கர்த்தருடைய சித்தத்தில் தான் உபத்திரவப்படுறேன். இது நிமித்தமா எனக்கு ஆசீர்வாதம் தான் வரப்போகிறது. சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆதலால் உங்கள் அன்பையும் நாங்கள் உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியையும் சபைகளுக்கு முன்பாக அவர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்துங்கள். எல்லாத்துக்கும் சொல்லுங்க, உங்க மேல நாங்கள் எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறோம், உங்களை பற்றி எவ்வளோ புகழ்ச்சியா எல்லா இடத்துலையும் சொல்கிறோம். பவுல் எப்போதுமே கொரிந்தியரை பற்றி மற்றவங்கிட்டலாம் சொல்லுவார், மக்கதோனியரை பற்றி கொரிந்து சபைகிட்ட சொல்லுவார், கொரிந்தியரை பற்றி எபேசுகிட்ட சொல்லுவார், எபேசியரை பற்றி கொலோசைகிட்ட சொல்லுவார். இவர் எப்படின்னு சொன்னால் ஒரு ஃபுட்பால் கோச் மாதிரி இந்த டீச்சர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரி பாடத்தில் இவன் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துறான்னா மேக்ஸில் சென்டம் எடுத்தவன்ட்ட சொல்லுவாங்க, அவன் பார் கெமிஸ்ட்ரியில் எடுத்தான் பாரு, நீயும் எடுத்துடணும் கெமிஸ்ட்ரியில். இவன் மேக்ஸில் 100 வாங்கியிருப்பான், ஆனால் அவன்கிட்ட சொல்லுவாங்க அவனை மாதிரி நீ கெமிஸ்ட்ரியில். அதனால மேக்ஸில் டீச்சர் நான் 100 வாங்கியிருக்கிறேனே, கெமிஸ்ட்ரியை பற்றி சொல்கிறீங்களே, நீ ஆல்ரவுண்டராக இருக்கணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? அதுதான் இந்த தகப்பனுடைய இருதயம், ஆல்ரவுண்டராக இருக்கணும், ஆல்ரவுண்டராக இருக்கணும். உங்களை கர்த்தர் அதுக்கு தான் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். இப்போ பாருங்க, அந்த 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் இவர் சொல்றாரு, உபத்திரவத்திலையும் பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கிறேன். என்னென்ன உபத்திரவம் அதெல்லாம் ஏற்கனவே போன அதிகாரத்தில் பட்டியலிட்டு காமிச்சார்ல. கல்லடி, சவுக்கடி, பசி, நிர்வாணம், தள்ளப்பட்ட நிலைமை, புறக்கணிக்கப்பட்டு கப்பல் சேதம், இதையெல்லாம் தாண்டி வந்ததில் அவர் என்ன சொல்றாரு, நான் சந்தோஷமா இருக்கிறேன். எப்படின்னு சொல்றாரு பாருங்க, 5ஆம் வசனம் வாசிங்க. எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. பாருங்க, இவர் சொல்றாங்க, மக்கதோனியா நாட்டில் நாங்கள் வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலும் உபத்திரவப்பட்டோம். பயங்கரமான உபத்திரவத்தின் வழியாக இவங்க கடந்து போறாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. மக்கதோனியாவுக்கு வந்து தன்னை வேண்டிக் கொள்ளுகிற ஒரு தரிசனத்தை பவுல் பார்க்கிறார். பார்த்துவிட்டு தான் அவர் மக்கதோனியாவுக்காக பிரயாசப்பட்டு போகும்போது அங்கே உபத்திரவங்கள் அதிகமாக இருக்கிறது. அவர் பிரயாசப்பட்டு அவர் பாருங்க, அவர் அந்த மக்கதோனியாவுக்கு போகிறதுக்கு அவர் பிரயாசப்படுற அந்த பிரயாசம், அங்கே போன பிறகு வந்த உபத்திரவம். எப்போதுமே ஒரு நியூ டெரிட்டரிக்குள்ளே போகும்போது அது சாதாரணமாக இருக்காது, அதில் பல தடைகள் வரும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க. மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானது ரோமர் குடியிருந்த பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்தில் சில நாள், பிலிப்பி பட்டணம், பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் இந்த பட்டணத்தின், இந்த மக்கதோனியா தேசத்தில் இருக்கிற அந்த பிலிப்பியருக்கு தான் ஊழியம் செய்து அங்கே ஒரு சபையை ஸ்தாபித்து அங்கே இருக்கிற ஸ்திரீகளுக்கு முதலாக ஜெபம் பண்ண ஆரம்பித்து அங்கே ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தருக்காக சேர்த்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? ஆனால் அங்கே பட்ட உபத்திரவங்கள், ஏராளமான உபத்திரவங்களை அவர் பட்டார். தங்குறதுக்கு வீடு இல்லை, அங்க இருக்கிற அசுத்த ஆவிகள் அவருக்கு எதிர்த்து வந்தது. குறி சொல்ற ஆவி ஒன்று இருந்தது. அந்த குறி சொல்ற ஆவியை இவர் எதிர்க்க வேண்டியதாக இருந்தது. அதை எதிர்த்த போது அந்த குறி சொல்ற ஆவி போன போது அந்த குறி சொல்ற ஆவியை வச்சு சம்பாதித்துக் கொண்டிருந்த அந்த மந்திரவாதிகள் எல்லாம் இவரை விரோதமாய் வந்து இவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை அடித்தார்கள், எல்லாம் செய்தாங்க. சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார்கள். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அந்த சிறைச்சாலையில தான் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து ஆச்சரியமாய் வெளியே கொண்டு வந்தார் பவுலும் சீலாவையும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அப்ப இவர் சொல்றத பாருங்க, இந்த மக்கதோனியாவில் அவங்க என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி அவர் சொல்றார். சரீரத்துக்கு இளைப்பாறுதல் என்ன அர்த்தம்? அடி வாங்கணும், யா கஷ்டப்பட்டோம், நாங்க எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். ஒரு பக்கம் வெளியில போராட்டம்னா இன்னொரு பக்கம் உள்ளத்துல பயம். எந்த நேரம் சாவோன்னு தெரியல, எந்த நேரம் எது நடக்கும்னு தெரியல. ஊழியன்றது சாதாரண விஷயம் இல்லை. போராட்டம் வெளியிலையும் இருக்கும், உள்ள மனசுக்குள்ளேயும் இருக்கும்.
இரவு தூங்க முடியாது. பலவான்கள் வந்து எதிர்த்து நிற்கும். போராட்டங்கள், அந்த 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 ஊர்ல இருக்கிற அந்த அந்தகாரத்தின் வல்லமைகள் எல்லாம் வந்து எதிர்த்து நிற்கும். போராட்டங்கள் இரவு முழுவதும் ஜெபம், போராட்டம். ஊழியம்ன்றது சாதாரண ஊழியம் இல்லை. When you are doing effective ministry, it's a spiritual warfare. It's a spiritual warfare. பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு சொல்றார், எப்பா சாதாரண ஊழியம் இல்லப்பா, நாங்கள் எவ்வளோ உபத்திரப்பட்டோம். ஸோ அவருடைய டிராவலை பற்றி இந்த கொரிந்து சபைக்கு சொல்லிட்டு இருக்கிறார். மக்கதோனியாவுக்கு போனபோது என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்றார். 6ஆம் வசனத்தில் பாருங்க தொடர்ந்து. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன், சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் வந்து எப்படிப்பட்டவர் சொல்லி. நமக்கு உபத்திரவப்பட்டால் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறவர் தேவன். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன், ஆறுதல் செய்கிற தேவன். இவர் ஆண்டவருக்கு ஒரு பெயரை சூட்டுகிறார். என்ன பெயர்? சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். ஆமென். He is actually coining a name for this wonderful God. He says he is the God who gives comfort to the lowly, who gives comfort to the lowly. சிறுமைப்பட்டவருடைய உபத்திரவத்தை கர்த்தர் காணாதவர் போல இருக்கிறவர் அல்ல, சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதலை பெருக பண்ணுவார். நீ உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறீங்களா? கணவன் உங்களை சிறுமைப்படுத்தி வைத்திருக்கிறாரா? நீ ஒன்றுக்கும் உதவாதவள், உதவாக்கிற நீ வெறும் சமைக்கிறதுக்கு தான் லாய்க்கு, உனக்கு புத்தியே இல்லையா? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியில் நான் வேலை செய்துட்டு வரேன்னு உங்களை சிறுமைப்படுத்தப்பட்டு நீங்கள் நினைச்சிருந்தா நீங்களும் வேலைக்கு போயிருக்கலாம். ஆனால் பிள்ளைகளை பார்த்து கொள்ளவும் உங்களுடைய கணவரை பார்த்து கொள்ள உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கடைசியில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கேட்கும் போது நான் ஏன் இப்படி வாழ்றேன்னு சொல்லி மனம் நொந்து கொள்ளாதீங்க. உங்களுடைய சிறுமைப்பட்ட ஸ்தானத்திலே கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் உங்களை மறக்கவே இல்லை. சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். ஒரு கம்பெனியில் நிறைய பேர் மேனேஜராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் அந்த கம்பெனியில் ஒரு சின்ன வேலையை செய்யலாம், உங்களை எல்லாரும் ஒதுக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றார், சிறுமைப்பட்ட உன்னை நான் ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறேன், உன்னை மறக்கவே மாட்டேன். இந்த உலகம் எப்போதுமே வின்னர்ஸை தேடும், கர்த்தர் லூசர்ஸை தேடி வருகிறவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அவருக்கு என்ன அழகான ஒரு பெயர் வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். Thank you Holy Spirit. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அது செய்கிற தேவன் என்ன பண்ணாரா? தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தீத்து வந்ததினாலே எங்களுக்கு என்ன பண்ணாருங்க? ஆறுதல் செய்தார். இதே அதிகாரத்தினுடைய முதல் பகுதியில் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலையும் அவர் ஆறுதலின் தேவன் என்கிற பெயரை அவருக்கு கொடுக்கிறார். பாருங்களேன். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க ஸ்தோத்திரம். சகலவிதமான ஆறுதலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். எந்த பகுதியில் உங்களுக்கு ஆறுதல் தேவைப்படுது? பணம் பற்றாக்குறையாய் இருக்கிறது, சிறுமைப்பட்டு இருக்கிறீங்களா? உங்களை ஆறுதல் படுத்துவார். குடும்பத்தில் அன்பா நேசிக்கிறவங்களை இழந்திருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை ஆறுதல் படுத்துவார். எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு உங்களை எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப வேதனையில் இருக்கிறீங்களா? சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார். எனக்கு சொத்து இல்லை, சுகம் இல்லை, எனக்கு வீடு இல்லை, எனக்கு ஆஸ்திகள் இல்லை, எல்லாரும் என்ன மறந்துட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார். அவர் சகல ஆறுதலின் தேவன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சகல ஆறுதலின் தேவன், சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். தீத்து வந்து நல்ல செய்தியை கொண்டு வர்றார். He brings a good report. அந்த ரிப்போர்ட்டை கேட்கும் போது ஒரு சந்தோஷம், ஒரு ஆறுதல் வருகிறது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, 7ஆம் வசனத்தை சொல்றாரு,
அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல. தீத்து என்கிட்ட வந்ததே எனக்கு ஒரு பெரிய ஆறுதல் தான். நான் உங்களுக்கு சொல்றேன், சில பேர் வந்தால் ஆறுதல் பெருகும், சில பேர் வந்தால் பாடுகள் பெருகும். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். சில பேர் வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? சொந்தக்காரங்கன்னு சொல்லி சில பேர் வருவாங்க, எல்லாரையும் சொல்ல. சில பேர் இருக்கிறாங்க, வந்து உட்கார்ந்தாங்கன்னா, உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நீ என்ன பண்ண போற? உன் பொண்ணு கல்யாணத்துக்கு ஏதாவது சேர்த்து வச்சியா? உனக்கு ஏதாவது நட்டு நகை ஏதாவது சேர்த்தியா? ஏதாவது இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதான்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் மூட்டையை தூக்கி, ஏற்கனவே நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் சரி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தில் இருப்போம், வந்து எல்லா பாரத்தையும் மேலே ஏற்றி கொளுத்தி போட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து வேலை என்னன்னா கொளுத்தி போட்டு போயிடுவாங்க. இங்கே பற்றி எரியும். ஐயோ நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல, ஐயோ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இவங்க யாருன்னு சொன்னா ஆறுதல் படுத்துறவங்க இல்லை, பாரத்தை ஏற்றி வைக்கிறவங்க. ஆறுதலை கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் சில பேர் இருக்கிறாங்க, வந்து சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார், கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு சபையை கொடுப்பார், கண்டிப்பாக ஒரு இடத்தை கொடுப்பார், நீங்கள் நல்ல ஊழியம் பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா கர்த்தருக்காக நிற்கிறீங்க, உங்கள் பிள்ளையுடைய திருமணத்தை கர்த்தர் ஜாம் நடத்தி கொடுப்பார், கவலைப்படாதீங்க. அதை கேட்டாலே நமக்கு எப்படி இருக்கும்? நீ காசே கொடுக்க வேண்டிய ரசா, ஆனால் நீ சொன்ன வார்த்தை இருக்கு பத்தியா, என் வயிற்றுல பாலை வாத்துச்சு. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஸோ இந்த தீத்து எப்படிப்பட்டவன்னா ஆறுதலை கொண்டு வந்தார். ஆக்சுவலா பர்னபான்ற பேருக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? பர்னபாஸ்ன்ற பேருக்கு என்ன அர்த்தம்? ஆறுதலின் மகன் சொல்லி அர்த்தம். ஆறுதலின் மகன், சன் ஆஃப் கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 4:36, சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன். யோசே என்கிற பெயரை யாரும் கூப்பிடவே இல்லை, அவரை பர்னபா என்றுதான் வேதம் அழைக்கிறது. ஏன்? அவருடைய பெயரை விட அவர் என்ன செய்தார் என்பதுதான் முக்கியம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆறுதல் படுத்துறவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. சவுல் பவுலாக மாறுகிறார். சவுல் பவுலாக மாறும்போது இந்த பவுலா யாராலையும் பார்க்க முடியல, எல்லாருக்கும் பயம், யாருமே சேர்த்துக்கல. இந்த பர்னபா தான் ஆறுதலின் மகனாக இருந்து இவரை ஆறுதல் படுத்தி, சபையாரையும் ஆறுதல் படுத்தி, சபையோடு இவரை கொண்டு வந்து சேர்க்கிறதே இவர் தான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? சபையில ஆறுதல் பண்ணுகிறவர்கள் வேண்டும், கொளுத்தி போடுகிறவர்கள் வேண்டாம். புரியுதுல என்னன்னு சொல்லிட்டு, பாஸ்டர் நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன், சகோதரன் பிலிப்பை பத்தி ஒரு காரியம் இருக்கிறது பாஸ்டர், அவருடைய வாழ்க்கையில இப்படி நான் பார்த்தேன், அந்த கடைக்கிட்ட அவர் நிற்கிறத பார்த்தேன், இதை பார்த்தேன், அதை பார்த்தேன், அப்புறம் உங்களை பத்தி இப்படி சொன்னார் பாஸ்டர், என்னால் தாங்கிக்கவே முடியலன்னு கொளுத்தி போட்டு போயிடுவாங்க. ஆறுதலின் பாத்திரமா இருக்கிறது. சில பேர் ஓயாம சபையை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? செருப்பை எல்லாம் ஒழுங்கா போடுற இடத்துல போடல, பாத்ரூம் கிளீனா இல்லை, வடை விற்கிற இடத்துல வடையில உப்பு இல்லை, இப்படியே கொளுத்தி போட்டுனே இருப்பாங்க. ஏன் ஆத்துமா ரட்சிப்பை பார்க்கலான்னு சொன்னா இது ஏன் அப்படி இருக்குது, அது ஏன் இப்படி இருக்குது, இப்படியே ஆறுதலே இல்லாம போக பண்ணிடுவாங்க. அவங்க எல்லாம் மனம் திரும்பணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆறுதல், தீத்து வந்ததுனால ஆறுதல் அடைந்திருக்கிற கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? எல்லா சபைகளிலும் ஆறுதலின் பிள்ளைகள் பெருகுவார்களாக. குடும்பத்தில் கூட ஆறுதலை கொண்டு வர வேண்டும். அவங்க சொந்தக்காரங்களா இருந்தாலும் சொல்லி ஜெபிக்கிறவங்களா, முக்கியமா இந்த பிரேயர் டீம் இருக்கு பார்த்தீங்களா? பிரேயர் டீமு ஒன்னா சேர்ந்து ஜெபிக்கிறேன்னு சொல்லி சகோதரிகளே ஒன்றாய் சேர்கிறீர்களே, அந்த இடத்துல ஆறுதல் பெருக வேண்டும். அதற்கு பதிலாக தீப்பொறிகள் பெருகக்கூடாது. உங்க வீட்டில் இது வாங்கிட்டீங்களா? ஐயோ எங்க வீட்டில் இன்னும் வாங்கலையே, என் புருஷனை கட்டிக்கிட்டு நான் என்னத்த சுகத்தை கண்டேன். நிலம் வாங்கிட்டீங்களா சிஸ்டர்? ஸ்தோத்திரம். அப்படி இங்க உள்ள ஆத்திரம், வெளியே ஸ்தோத்திரம், உள்ள ஆத்திரம். ஆறுதல், ஆறுதல். தீத்து ஆறுதலை கொண்டு வந்தார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் உங்கள் இருதயத்தை ஆறுதல் படுத்துவது காரணம் என்ன தெரியுமா? இவ்வளவு மேன்மையான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவன் வந்ததினால் மாத்திரம் அல்ல, தீத்து வந்ததே இவருக்கு ஆறுதல். ஏன்னா இவர் ரொம்ப கஷ்டமா லோன்லியா ஃபீல் பண்ணும்போது டைட்டஸ் brought good reports.
அது மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் இவர் கலெக்ட் பண்ற அந்த ஃபண்ட்ஸ், டைட்டஸ் கலெக்ட் பண்ண ஃபண்ட்ஸ். டைட்டஸ் வாஸ் a wonderful steward for Paul the apostle. He was a man who brought comfort to the heart of the apostle. அவர் வந்ததுனால மட்டுமல்ல, அவர் கொண்டு வந்த நியூஸ், அதை குறித்து வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல, உங்கள் வாஞ்சையையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? அவர் சொல்றாரு, உங்கள் வாஞ்சை. எல்லாரும் சொல்லுங்க, வாஞ்சை. ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன தெரியுமா தேவை? மக்கள் எல்லாம் வாஞ்சையா இருக்கிறாங்கன்னாவே சந்தோஷமா இருக்கும். இப்போ இந்த காலை வேளையில இவ்வளோ டயர்டில் கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு இருந்தாலும் பாருங்க, இப்போ கிட்டத்தட்ட இத்தனை நூற்றுக்கணக்கான ஜனங்கள் காலையில் வாஞ்சையா உட்காந்து வசனத்தை கேட்க உட்காந்துருக்கிறீங்க பார்த்தீங்களா? இது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? என் பிள்ளைங்க வாஞ்சையா வந்து உட்காந்துருக்கிறாங்களே. இவ்வளோ நூற்றுக்கணக்கான பேர் வாஞ்சையா காலையில் பைபிளை எடுத்து வச்சு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே. உங்களை பற்றி நான் உங்கள் முகத்தை என்னால் பார்க்க முடியல, நீங்கள் என்ன பார்க்குறீங்க, ஆனால் என் மனசில் உங்களை அப்படியே பிக்சரைஸ் பண்ணி பார்க்குறேன். உங்கள் பெயர்களை இங்கே பார்க்குறேன். நீங்கள் எழுதுகிற ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் இங்கே வசனங்களை போட்டு நீங்கள் ஆமேன்னு சொல்லிகிட்டே வர்றீங்க. இதை பார்க்கும்போது, நீங்கள் வாஞ்சையாக இருக்கிறத பார்க்கும்போது என்னால் இன்னைக்கு லீவ் போட முடியல. காலையில் மூக்கு அடைச்சிருக்குது, லீவ் போட்டுடலாமான்னு பார்த்தா, சே வாஞ்சையாக ஒரு கூட்டம். இன்னைக்கு பாஸ்டர் எனக்கு 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்க போகிறாரு, இதில் எனக்கு என்ன கற்றுக்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வாஞ்சையாக இருக்கும்போது டீச்சருக்கு டீச் பண்ணணும்னு ஆசையாக இருக்காதா இல்லையா? உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், வாஞ்சை இருந்தால் விடுதலை வரும். நான் சொன்னதை மறுபடியும் சொல்றேன், நீங்க கர்த்தருடைய வார்த்தையின் மேல வாஞ்சியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு விடுதலை கண்டிப்பா வரும். சங்கீதம் 91 ஞாபகம் இருக்குதா? அவன் என்னிடத்தில் நான் என்ன பண்ணுவேன்? அவனை விடுவிப்பேன். வாஞ்சை தாங்க. யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிசாசு போராட்டமா, வாஞ்சை இருக்கணும். எனக்கு விடுதலை வேணும்ன்ற வாஞ்சை இருக்கணும். வெறும் விடுதலை மட்டும் இல்ல, கர்த்தர் மேல் வாஞ்சை இருக்க வேண்டும். சில பேருக்கு ஏன் பிசாசு போராட்டம் போகிறது இல்லை? ஏன்னா அவங்களுக்கு வாஞ்சையே இல்லை. கர்த்தருக்காக வாழணும்னு வாஞ்சை கிடையாது. சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும், மறுபடியும் தான் வாழ்ற வாழ்க்கைக்கு திரும்பணும். இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் மேல ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால். விடுதலையின் மேல் வாஞ்சையா இருக்கக்கூடாது, பணத்துக்கு மேல வாஞ்சையா இருக்கக்கூடாது, இந்த உலக ஆசாபாசங்களுக்கு மேல் வாஞ்சை இல்லை. என் வாஞ்சை எல்லாம் நீங்க தான்ப்பா. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள் வாஞ்சையையும் உங்கள் துக்கிப்பையும். அது என்ன துக்கம்? இது எப்படிப்பட்ட துக்கமா இருக்கிறது? என்ன துக்கம்? இவர் இந்த கொரிந்தியருடைய துக்கத்தை பத்தி கேள்விப்பட்டு சந்தோஷப்படுறார். என்ன துக்கங்க அது? கொரிந்தியர் துக்கப்பட்டதுக்கு ஏன் பவுல் சந்தோஷப்படுறாரு? துக்கத்தை பத்தி ஏன் சந்தோஷப்படுறாரு? ஏன்னா இந்த துக்கம் என்னை பற்றி, எதை பற்றி என்று சொல்லி கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது லௌகீக துக்கம் அல்ல, இது தேவனுக்கு ஏற்ற துக்கம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதே அதிகாரத்தில் 2 வசனங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அது என்ன துக்கம்னு சொல்லி அவர் சொல்றார். தேவனுக்கு ஏற்ற துக்கம். 9ஆம் வசனத்தை வாசிங்க. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். இவரு அந்த துக்கத்தை பத்தி சந்தோஷப்படுறார். எதுக்கு? நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, நீங்க வேதனைப்பட்டீங்களே அதுக்காக அல்ல, மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? இவர் துக்கத்தை பார்த்து இவர் சந்தோஷப்படுறத என்னன்னு சொன்னா, இது எஃபெக்ட், காஸ் அண்ட் எஃபெக்ட். இது காஸ், இது எஃபெக்ட்.
இது துக்கம். ஆனா துக்கம் வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம். கையவே தெளிவையா சொல்றீங்களா? இந்த துக்கம் ஏன் வந்துச்சுன்னா, ஐயோ பாவம் செய்ய முடியலையேன்ற துக்கம் இல்ல. ஐயோ நான் இன்னும் பரிசுத்தமா மாறணுமே, நான் ஆண்டவருக்கு விரோதமா இப்படி எல்லாம் செஞ்சுட்டேனே, இனிமேல் நான் செய்ய மாட்டேன், என் ஆண்டவரை துக்கப்படுத்திட்டேன், நான் இப்படி வாழ்ந்தது தப்பு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. இது மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? வாஞ்ச, துக்கம், வாஞ்ச. இப்ப அவர் சொல்றார், உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு. டைட்டஸ் முதல்ல அந்த கொரிந்து சபையை போய் விசிட் பண்ணும்போது அவங்க வாஞ்சைய பார்க்கிறாரு, அவங்க தேவனுக்கு ஏற்கும் துக்கத்தை அடைந்து இருக்கிறத பார்க்கிறாரு. எங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் இவ்வளவு வைராக்கியமா எல்லா இடத்துக்கும் போய் ஊழியம் செய்கிறார். அவரை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். எங்க ஊழியக்காரன் நாங்க போக முடியாத இடத்துக்கு அவர் போய் ஊழியம் செய்கிறார். அவரை விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி பக்தி வைராக்கியம் பாராட்டி, நாங்க சபையை விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்க டெய்லி வந்து ஆராதிக்கிறத நிறுத்த மாட்டோம், தலைமத்துவம் இல்லைன்னு சொல்லி வீட்டில் படுத்து தூங்க மாட்டோம், பக்தி வைராக்கியம் பாராட்டுறோம். நாங்க ஒரு சேனை. அவங்க ஃப்ரண்ட் லைன்ல போறாங்களா, நாங்க பேக்ல நின்று நாங்க கார்ட் பண்ணுவோம். நாங்க எங்க தூக்கத்தை மறந்துடுவோம். எங்க ஊழியக்காரன் முன்னாடி போய் அங்க சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறார், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு, வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட போராடிட்டு இருக்கிறாரு. நாங்க சும்மா இருக்க மாட்டோம், நாங்க வைராக்கியமா நாங்களும் நிற்போம். இத போய் டைட்டஸ் பார்த்துட்டு, ஃபர்ஸ்ட் டைட்டஸ் ஆறுதல் அடைந்து அதை வந்து பவுல் கிட்ட சொல்றாரு, கொரிந்து சபை இருக்கிறாங்கல்ல, நீங்க கண்டிச்சு லெட்டர் எழுதுனீங்கல்ல, அதை கேட்டு அவங்க மனம் திரும்பி துக்கப்பட்டாங்க. நீங்க எழுதின லெட்டரை படிச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப துக்கம், அழுதாங்க, ஒப்புரவானாங்க. ஆண்டருக்குள்ள பயங்கர பக்தி வைராக்கியமா இன்னும் பவுல் என்ன செய்ய போறான்னு சொல்லி வாஞ்சியா இருக்கிறாங்க. இதை வந்து டைட்டஸ் வந்து பவுல் கிட்ட சொல்லும் போது பவுல் சொல்றாரு, நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஒரு ஊழியக்காரனை சாத்தான் உபத்திரவப்படுத்தலாம், சபை உபத்திரவப்படுத்தக்கூடாது. சபை உபத்திரவத்தை எப்படி கொடுக்க முடியும்? ஊழியக்காரனுக்கு வாஞ்சை இல்லாமல், மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கம் அடையாமல், பக்தி வைராக்கியம். இந்த 3 பாயிண்டையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஒரு சபையிலே நல்ல சந்தோஷம், ஆரோக்கியமான ஒரு உபதேசம், வளர்ச்சி எப்பொழுது ஏற்படும் என்று சொன்னால், சபையில் வாஞ்சை குறையக்கூடாது. சபையிலே மனம் திரும்புவதற்கான துக்கம் அது அடிக்கடி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆராதனை முடிவிலும் ஒரு மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஒரு ஆல்டர் கால் நடக்கணும். ஒவ்வொரு வாரமும் மக்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரணும், நான் இன்னும் பரிசுத்தமாகணும்ன்ற எண்ணம் வரணும். நான் வாழ்ற வாழ்க்கையில எல்லாம் ஓகேயா தான் இருக்குது. நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊர்ல 2 பாஸ்டர்ஸ், அந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்ல கூட சேர்ந்து உதவி செய்தவங்க, அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என்னத்தை சொல்றது, நாங்க ஒரு கணவர் இறந்து போய்விட்டார் என்று சொல்லி அடக்க ஆராதனைக்கு அழைத்திருந்தார்கள். நானும் வந்திருந்தேன், இந்த பாஸ்டரும் வந்திருந்தார். எப்படி 2 பேரும் எந்த சபையை சேர்ந்தவர், அவருக்கு 2 பேரும் எங்களை பார்த்து சிரிச்சுட்டு சொன்னாங்க, 2 பேருக்கு 2 சபைக்கும் சொந்தக்காரர். புரியலையே என்ன, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் என் சர்ச்சு, செகண்ட் ஒய்ஃப் அவர் சர்ச். அந்த அடக்க ஆராதனையில் தான் தெரிகிறது அவர் 2 வீட்டுக்கு சொந்தக்காரர். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அப்போ அது எவ்வளோ ஒரு வேதனையை அந்த ஊழியக்காரங்களுடைய உள்ளத்துல தெரியப்படுத்தியிருக்கோம். இந்த மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கத்தை குறித்து தீத்து வந்து சொல்லும் போது இவர் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டாராம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்கும் கர்த்தர் மனதிலே ஆறுதலை கொடுத்து போகிறார். சொல்ல போகிறீங்க அல்லேலூயா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இன்னும் சத்தமா ஒரு ஆமேன் சொல்றீங்களா?
ஆகவேதான் அவர் 8ஆம் வசனத்தை சொல்றாரு, ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தோம், அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினது என்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தோம், இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறது இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. நான் எழுதினேன், நான் எழுதும் போது ரொம்ப கடினமாக தான் எழுதினேன், ஹார்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணேன். அது உங்களுக்கு எழுதிட்டு என் மனசு அடிச்சுக்கிச்சு. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 2 பேரையும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாய் கொண்டு வர வேண்டும் எனக்கு வாஞ்ச. ஆகவே அவர்களை பார்த்து நான் சொல்லுவேன், எந்திரிங்க, தூங்காதீங்க, ஏஞ்சி ஓடுங்க ஊழியத்துக்காக. ஒரு நிமிஷம் கஷ்டமா இருக்கும், நம்ம தான் இப்படி கஷ்டப்படுறோம், இந்த பிள்ளைங்க கஷ்டப்படணுமா? இல்லை இல்லை இல்லை, அவங்களும் ஊழியத்தை அவங்க கடினமா லேர்ன் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சும்மா வந்துடாது. உங்க பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுங்க. உங்க பிள்ளைகள் எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக அவங்க விருப்பப்பட்டதையெல்லாம் செய்துக்கிட்டு இருக்காதீங்க. மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கம் உங்க பிள்ளைகள்கிட்ட வரட்டும். பிள்ளைகளை தவறாய் வளர்க்க கூடாது. சின்ன வயசுல நாங்க வளரும் போது எங்க அப்பா அம்மா நோ சொல்லுவாங்க, இது வேணும்னு கேட்டா முடியாதுன்னு சொல்லுவாங்க, மூஞ்சுக்கு நேரா சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்றாங்க பெற்றோர், நான் வாங்கி தரேன், அப்பா கிட்ட இப்ப காசு இல்லை, நாளைக்கு வாங்கி தரேன். ஏன் போய் சொல்லணும்? முடியாது, என்னால வாங்கி தர முடியாதுன்னு சொல்லணும். அவங்களுக்கு ஒரு துக்கம் வரும், அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இது உனக்கு இதை வாங்கி தர வேண்டிய வயசு இல்லை, இப்போ உனக்கு செல்போன் தேவையில்லை, இப்போ உனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவையில்லை, இப்போ உனக்கு தனி ரூம் கொடுக்க முடியாது, இப்போ நீ வெளியே போயிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்திட்டு திருப்பி வரக்கூடாது. உலகம் மாறலாங்க, ஆனா பரிசுத்தத்தில் மாற்றம் வரவே முடியாது. There is no compromise in Christian living. பவுல் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறார் பாருங்க. நான் எழுதின நிருபம் உங்களை துக்கப்படுத்தி இருந்துச்சா, அதை பத்தி நான் மனஸ்தாபம் பண்ணிட்டேன், ஆனா இப்ப மனஸ்தாபப்படுறது இல்லை, இப்ப சந்தோஷப்படுகிறேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? 9ஆம் வசனத்தை சொல்றாரு, இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. 10ஆம் வசனத்தை சொல்லி முடிக்க போகிறேன். தேவனுக்கேற்ற துக்கம், தேவனுக்கேற்ற துக்கம். நான் உங்களுக்கு ஒண்ணே சொல்றேன், சில வேளையில கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் ஆண்டவருக்காக வாழும்போது சில பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்னு கேட்காதீங்க. ஆண்டவரே இவ்வளோ பாடுகள் இருந்தாலும் சரி ஆண்டவரே உங்களை விட மாட்டேன், உமக்காக வாழுவேன். சொல்லுங்க அல்லேலூயா. இதுதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம். 2 துக்கம் இருக்குது, லௌகீக துக்கம், தேவனுக்கு ஏற்க துக்கம். லௌகீக துக்கம் என்ன தெரியுமா? ஐயோ எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் இப்படி இருக்கிறேன், அவங்க வீட்டுக்கெல்லாம் நல்லது நடக்குது, எனக்கு நடக்க மாட்டேங்குது, எனக்கு ஒரு குழந்தை பிறக்கலை, எனக்கு ஒரு வீடு இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு இல்லை. இது லௌகீக கவலை, லௌகீக துக்கம். ஆனால் தேவனுக்கு கேட்கும் துக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவரே இன்னும் நான் ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமா மாறுறதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? என் சொல்லால நான் இப்படி உங்களை காயப்படுத்திட்டேனே, இன்னும் நிறைய ஆத்துமக்கள் ரட்சிக்கப்படணுமே, இன்னும் என் பிள்ளைகள் பரிசுத்தமாகணுமே, இன்னும் நான் குடும்பமா உமக்காக எழுப்பி பிரகாசிக்கணுமே. எங்களுக்கு கொடுக்கிற எல்லா பணத்திலையும் எல்லா ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்களையும் நாங்கள் உண்மையா வாழணுமே. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த தேவனுக்கு ஏற்கும் துக்கம் என்ன பண்ணுமா? 10ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல், பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. என்ன பண்ணுதுங்க? என்ன பண்ணுதுங்க? ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. தேவனுக்கு ஏற்கிற துக்கம் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல். ஆனால் லௌகீக துக்கம் என்ன பண்ணுமா? மரணத்தை உண்டாக்குகிறது. மரணம். ஏன் கேன்சர் வருது? ஏன் அல்சர் வருது? ஏன் இதெல்லாம் வருது உங்களுக்கு தெரியுமா? ரிசர்ச் ஃபைண்ட் பண்ணியிருக்கிறாங்க, யார் சந்தோஷமான வாழ்க்கை வாழாம மனம் நொந்து 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 அதிகமாய் வருத்தி கொண்டு ஐயோ எனக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி மன வேதனையோடு வாழ்றவங்க, they are very much prone to sickness. சாதாரண சிக்னஸ் இல்லை,
முதல்ல அல்சர், அதுக்கு பிறகு கேன்சர், இப்படிப்பட்ட நிறைய பேரை நான் பார்க்க முடிந்திருக்கிறது. சிலருக்காக ஜெபிக்கும் போது அவங்க வாயிலிருந்து ஒரு பாசிட்டிவான வேர்டே வராது. எனக்கு எப்படி தெரியுமா பாஸ்டர், எனக்கு என்ன மாதிரி தெரியுமா பிரச்சனை, எனக்கு என்ன போராட்டம் தெரியுமா, 92 எனக்கு என்ன நினச்சி தெரியுமா, 2006 வருஷத்தில் எனக்கு என்ன நினச்சி தெரியுமா, பழசை மறக்காமல் அதை மனசுக்குள்ளே போட்டு 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 அந்த துக்கத்தை விட்டு நான் வெளியே வர மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து அந்த லௌகீக துக்கத்திலே இருக்கிறவங்க மரணத்துக்கு நேராக போகிறாங்க. மரணத்தை உண்டாக்குகிறது. ஆனால் தேவனுக்கு ஏற்ற துக்கம் ரட்சிப்பை உண்டாக்குகிறது. எல்லாரும் இந்த காலை வெள்ளை கண்களை மூடி, ஆண்டவரே ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க டாடி. ஷபலதனமல சீகபதரா. கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களுக்காக பெரிய வாசல்களை திறக்க போகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களுடைய இருதயத்தை சோதித்து உங்களை இன்னும் அவருக்கு நேராக இழுக்க விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஏற்ற விதமாக இழுக்க விரும்புகிறார். இன்னும் கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். இன்னும் உங்களுக்கு பெரிய வெற்றிகளை எனக்கு தர விரும்புகிறார். உங்களுடைய துக்கம் எப்படிப்பட்ட துக்கமாக இருக்கிறது, எதை பார்த்து நீங்கள் துக்கப்படுறீங்க, எதை நினைச்சு துக்கப்படுறீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு உங்க மேலதான் வாஞ்சப்பா, என் ஆசையெல்லாம் நீங்க தான். சகல ஆறுதலின் தேவன் உங்களுடைய இருதயத்தை ஆறுதல் படுத்தி சொல்லுகிறார். நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். நான் உனக்காக வழக்காடுவேன். உன் பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுவேன். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். சகல ஆறுதலின் தேவன் சொல்லுகிறார். நீ என்னிடத்திலே வாஞ்சா இருக்கிறபடியால் நான் உன்னை விடுவிப்பேன். உன்னுடைய வாஞ்சை நானாக இருக்கிறபடியினாலே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? என் இருதயத்துக்கு பிரியமான மகன் அல்லவா எப்ராயிமே, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? ஆண்டவர் உங்களுக்காக மனதுருகுகிறார். ஆண்டவர் சொல்றார், இந்த காலை வேளையிலே உன் எதிர்காலத்தை, உன் குடும்பத்தின், உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு வேதனைப்படாதே. லௌகீக கவலைகளாலே உன் இருதயத்தை நிரப்பாதே. தேவனுக்கு ஏற்கும் துக்கம் ரட்சிப்பை கொண்டு வரும், பெரிய ரட்சிப்பை கொண்டு வரும். நீ கர்த்தரிடத்திலே நெருங்கி வாழ்ந்தாள். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிக்க மாட்டாரோ? இவ்வளவு மேன்மையான வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றிருக்கும் போது பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் என்று பவுல் சொல்லுகிறாரே. பரிசுத்தமாகுதலை பூரணமாக பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாகுதல் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இன்னும் இருதயம் பரிசுத்தம். இன்னைக்கு என் கண்கள்ல, என் வாயில, என் செவிகள்ல, என்னுடைய சரீரத்தில், என் கைகளால எந்த பரிசுத்த கொலைச்சலையும் நான் தொடக்கூடாது, பார்க்க கூடாது, பேசக்கூடாது. இன்னும் பரிசுத்தத்தை தகடடி. இன்னும் என் குடும்பம் பரிசுத்தப்படட்டும், என் பிள்ளைகள் பரிசுத்தப்படுத்தட்டும், என் வீடு பரிசுத்தமாகட்டும், என் டிவி பரிசுத்தமாகட்டும், என் மொபைல் போன் பரிசுத்தமாகட்டும். ஆண்டவரே என்னுடைய கண்கள் பரிசுத்தமாகட்டும், என் சிந்தை பரிசுத்தமாகட்டும், என் எண்ணங்கள் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்த 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 ஷபலதரபல சிகபதரபைரியாந்துரா ரிபிதுரமானபௌ ஷபலபதுரபிதுரமலபௌ செகெரெபியாந்துரபலபா. ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் எனக்கு தருகிறார். ஒருத்தருடைய வீட்டில், உங்க வீட்டு சுவரில் இந்த மழைக்காக வந்ததுன்னு நினைக்கிறீங்க. உங்க வீட்டில் பொங்கி பொங்கி சுவரில் உங்களுடைய பெயிண்ட் எல்லாம் பொங்கி விழுகிறது. உங்க வீட்டில் ஒரு பயங்கரமான கிரியை உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறத நான் பார்க்குறேன். அதுக்கு அடையாளம் உங்கள் வீட்டில் இருக்கிற சுவரில் ஃபங்கஸ் வர்றது மாதிரி வந்து உங்கள் வீட்டில் அந்த மோல்ட்டுன்னு சொல்லுவாங்க, பூசணம் பிடிச்ச மாதிரி பூத்து பெயிண்ட் எல்லாம் உதிரி கொட்டிக்கிட்டே இருக்குது டெய்லி. கர்த்தர் உங்களுடைய வீட்டை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். உங்கள் வீட்டில் இயேசுவின் ரத்தம் கடந்து வருவதாக. இந்த வீட்டுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா விதமான கிரியைகள் அதம் பண்ணுவீராக. எல்லா வாயை திறந்து ஜெப வீரர்கள் ஜெபிப்பீர்களா? ஒரு குடும்பத்தை நான் பார்க்கிறேன். நீங்க யாருன்னு தெரியல, ஆனா எனக்கு தெரியுது உங்க சரீரத்துக்கு விரோதமாய், உங்க குடும்பத்துக்கு விரோதமாக ஒரு மரண உபாதையை கொண்டு வரும்படி
சத்ரு ஒரு போராட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான். சமாதானம் கெட்டுக்கு இருக்குது உங்களுடைய குடும்பத்தில். பயங்கரமான மூர்க்க வெறி போராட்டங்கள், சில முடிவுகளை எடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. வேண்டாம், நீங்க மறிக்க வேண்டாம், தற்கொலை செய்து சாக வேண்டாம். கர்த்தர் உங்களுடைய வீட்டுக்கு ஆறுதலை கொண்டு வருவார். அவர் சகல ஆறுதலின் தேவன். இப்பொழுது அவருடைய ஆறுதல் உங்க வீட்டுக்குள்ள கடந்து வருகிறது. உங்க வீட்டுக்குள்ள தேவனுடைய ஆறுதல், அவருடைய கரம் கடந்து வருகிறது. ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், வாக்குத்தத்தங்களுக்காய் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எங்களை தெரிந்தவர்களாய் நிறுத்தும்படி அனுதினமும் பண்ணாவை தந்து எங்களை பலப்படுத்துகிறது நம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். வேதத்தை முறைப்படி வாசிக்கவும், வேதத்தினுடைய மகத்துவங்களை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ளவும் இந்த காலத்தை எங்களுக்கு நீங்க கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை மனதார இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறேன். அவத்தை பயமைப்படுத்தும் உடைய கிருபைகளோடு தங்கியிருக்கணும். உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் வாழ்ந்து சுகமாய் இருப்பார்களாக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். சத்தமா சொல்லுங்க, ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.